ஹலோ, வாங்க நம்ம இன்னைக்கு என்னென்ன உணவு பண்ணியிருக்கோன்றத பார்க்க போகிறோம். இது எல்லாமே எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்சதை வச்சு ஆரோக்கியமான உணவு பண்ணியிருக்கங்க. ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக நம்ம சாப்பிட்றோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கத்திரிக்காங்க வச்சு புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க, காரக்குழம்புன்னு வாங்கங்க. அது பார்த்திங்கன்னா 4 வகையான கத்திரிக்காய் வச்சு பண்ணியிருக்கங்க. நிரஞ்சன் கத்திரிக்காய், அப்புறம் காளான் கத்திரிக்காய், கொத்து கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய், அந்த மாதிரி 4 வகையான கத்திரிக்காய் வச்சு புளிக்குழம்பு பண்ணியிருக்கங்க. கத்திரிக்காய்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய நன்மை இருக்குங்க. பார்த்திங்கன்னா மூளை செயல்பாடை நல்லபடியாக வச்சுக்கோங்க. சிறுநீரில் இருக்கிறத கற்களை உருவாக்காமல் பாதுகாக்குது. கல்லீரலை பாதுகாக்குது. சர்க்கரை நோயாளிக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போல்லாம் சுகரும் சர்க்கரையும் இருக்கிறவங்களுக்கு இந்த கத்திரிக்காய் ரொம்ப நல்லதுங்க. அது தவிர இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க இந்த கத்திரிக்காயில். கெட்ட கொழுப்புக்களை கரைக்குதுங்க கத்திரிக்காய்ன்னு சொல்லிக்கிட்டே போனோன்னா ஏகப்பட்டது இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அரிய வகை கீரை வச்சு பொரியல் பண்ணியிருக்கங்க. அதாவது பண்ணைக்கீரை, மயில்கீரை, மாயான் கீரை, எகிப்து கீரை, முடக்கத்தாங்கீரை, கொடிப்பசலை கீரை, இதெல்லாம் வச்சு நான் இன்றைக்கி பொரியல் பண்ணியிருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு உறுப்பையும் பாதுகாக்கு. இந்த மாயான் கீரைன்னு எடுத்துக்கிட்டோன்னா சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. கண்ணுக்கு குளிர்ச்சி தரும் மயில் கீரைங்க. எகிப்து கீரை தோள்களை நல்லபடியாக அழகாக வச்சுக்கோங்க. அது தவிர நம்ம இருதயத்துக்கும் பாதுகாக்குதுங்க. பண்ணைக்கீரை, அதுவும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க இந்த பண்ணைக்கீரையில். அது தவிர முடக்கத்தாங்கீரை எல்லாருக்கும் கால் வலிக்கு ரொம்ப நல்லதுங்க. கொடிப்பசில் பச்சை சிகப்புங்க. ரத்த அணுக்குகளை கூட்டுதுங்க. ஹீமோக்ளோபின், நிறைய பேருக்கு ரத்தம் இல்லைன்றவங்களுக்கு அது சாப்பிட வேண்டியதுங்க இந்த கொடிப்பசலை கீரை. அங்கே பார்த்திங்கன்னா ரணகிளிங்க. இது பார்த்திங்கன்னா கிட்னியில் கற்களை கரைக்குதுங்க. அதனால் நம்ம எப்பயாவது இது கண்டிப்பாக எடுத்துக்கணும். மாதவிட பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுங்க. இது ஒரு மூலிகையாக நம்ம பயன்படுத்தினவங்க. அது தவிர பிபி, சுகருக்கு சாப்பிட வேண்டியதுங்க. அங்கே பார்த்திங்கன்னா எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச வெண்டைக்காய், கோவக்காய், கொத்தவரங்காய் வச்சு பொரியல் பண்ணியிருக்கங்க. இந்த வெண்டைக்கான்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருக்கும் தெரியும், மூளை செயல்பாடை நல்லபடியாக வச்சுக்கோம். ஞாபக சக்தி அது இருக்குங்க. அது தவிர கல்லீரல் நல்லபடியாக செயல்படுத்துங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. இருதயத்தை பாதுகாக்குதுங்க. நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. கண்களை நல்லபடியாக வச்சுக்கோங்க. அது தவிர எடையை குறைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. இதை நம்ம ஸ்கின்னை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. தோலை வெண்டைக்காயில் ஏகப்பட்டது நன்மை இருக்குங்க இந்த வெண்டைக்காயில். இந்த கோவக்கான்னு எடுத்துக்கிட்டோன்னா உடலில் இருக்க புழுக்களை அழிக்குதுங்க, எடையை குறைக்குது. அது தவிர அனீமியா வராமல் பாதுகாக்குதுங்க. இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க இந்த கோவக்காயில். வாய்ப்புண்ணு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிட வேண்டியதுங்க. அரிப்பு, மன அழுத்தம் இந்த மாதிரிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச கொத்தவரங்காங்க, சீனி அரக்கான்னு வாங்க, அதையும் எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்சதுங்க. எல்லாம் வச்சு தான் நான் பொரியல் பண்ணியிருக்கேங்க. இது நரம்புகளுக்கு சக்தியை கொடுக்குங்க இந்த கொத்தவரங்காய். அது தவிர கொலஸ்ட்ராலை குறைக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. சுகர் லெவலை கட்டுப்படுத்துங்க இது. அது தவிர கெட்ட கொழுப்புக்களை குறைக்குதுங்க. கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிட்டோன்னா வளரும் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க இந்த கொத்தவரங்காய். மாதவிடா பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுங்க. அங்கே பார்த்திங்கன்னா எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச சங்குப்பூ டீ பண்ணியிருக்கங்க. இது பார்த்திங்கன்னா ரத்த குழாயில் அடைப்பு வராமல் பாதுகாக்குதுங்க. ரெட்டினா செல்லை டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்குது. ஞாபக சக்தி அதிகமாக இருக்குங்க. குடலில் இருக்க புழுக்களை குறைக்குங்க. இதில் ஏகப்பட்டதற்கு மாதவிடா பிரச்சனை இருக்கிறவங்க இதை சாப்பிட வேண்டியதுங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. நரம்பு பிரச்சனை, படபடப்பு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சங்குப்பூ டீ ரொம்ப நல்லது. உயர் அழுத்தத்தை நல்லபடி கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க இந்த சங்குப்பூ.
இந்த மாதிரி சாதாரண சங்கு பூண்டுறோம், அதில் கூட நிறைய நன்மை இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே நான் உருவாக்கியிருக்கேன். நீ என் சேனலை பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்களும் இந்த மாதிரி உருவாக்கி நம்ம ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக ஆரோக்கியமாக சாப்பிட்டு இருக்கலாங்க. எந்த வகை ரசாயன பொருளாமல் நம்ம வீட்டில் செஞ்சு இன்றைக்கி பாருங்கள், எல்லாமே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றப்ப நமக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுங்க. தேங்க்யூ.